Welcome to McGround. This is Kuru Karthikeyan, Assistant Professor, Department of Mechanical Engineering, Government College of Engineering, செங்கிப்பட்டி தஞ்சாவூர். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இது மெக்கானிக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட். மெக்கானிக்ஸ்னா என்ன? அனாலிசிஸ் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். அனாலிசிஸ் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, இப்ப நார்மலா ஒரு எலமெண்ட் இருக்கு. இந்த எலமெண்ட்ல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னா என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எலமெண்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும். இந்த எலமெண்ட் இந்த பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன்ல சேஞ்ச் ஆகும், அது மூவ் ஆகும். ஓகே, இது ஒரு விதமான எஃபெக்ட். அதே சப்போஸ் இந்த எலமெண்ட்டை நான் அரெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த எலமெண்ட் மூவ் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலமெண்ட் டிஃபார்ம் ஆகும். பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து டிஃபார்ம் ஆகும். ஓகே, இப்ப இது ஒரு விதமான எஃபெக்ட். அப்ப ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்றோம்னா ரெண்டு விதமான எஃபெக்ட் இருக்கு. ஒரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா அந்த எலமெண்ட் டிஃபார்ம் ஆகும், பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, அந்த எலமெண்ட்டுக்குள்ள எந்த சேஞ்சும் இருக்கு. அதனால இதை என்ன சொல்றோம்னா எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அனாலிசிஸ். எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அனாலிசிஸ். இதே அந்த எலமெண்ட் வந்து டிஃபார்ம் ஆகிறது, அந்த எலமெண்ட் வந்து வளையறது, நெளியறது, இந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த எலமெண்ட்டுக்குள்ள நடக்கிற சேஞ்ச். அது இன்டர்னல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அனாலிசிஸ். ஃபோர்ஸ் அந்த எலமெண்ட்டுக்குள்ள எஃபெக்டை கிரியேட் பண்ணும். இதுதான் நம்ம பார்க்க போற இந்த சப்ஜெக்ட் சாலிட் மெக்கானிக்ஸ். ஓகே, இதான் வந்து சாலிட் மெக்கானிக்ஸ். அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோட இன்னொரு நேம் சாலிட் மெக்கானிக்ஸ். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள்லயே டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்கு, இந்த இடத்துல வயரை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வயர் புல் பண்றதுனால இந்த எலக்ட்ரிக் போலோட இந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் குள்ள வரும். அதாவது எவ்வளவு ஃபோர்ஸ்னால இந்த எலமெண்ட் எவ்வளவு டிகிரி மூவ் ஆகுது, இது இவ்வளவு டிகிரி மூவ் ஆகக்கூடாதுன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி. இதே சப்போஸ் இந்த எலமெண்ட் வந்து பெண்ட் ஆகுது, இந்த எலமெண்ட் வந்து உடைஞ்சு போயிருது, அதாவது இந்த எலக்ட்ரிக் போல் வந்து உடையிறது, இந்த எலமெண்ட் வந்து நெளியறது, பெண்ட் ஆகுறது, இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் வந்து இன்டர்னல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அனாலிசிஸ். ஓகே, அப்ப எப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து இன்டர்னல் எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, அப்ப பிரைமரி கண்டிஷன் வந்து என்ன? பிரைமரி கண்டிஷன் எப்ப இந்த ஃபோர்ஸ் இன்டர்னல் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். ஓகே, நார்மலா ஒரு எலமெண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு, நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த எலமெண்ட் இன்டர்னல் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணாது, இந்த எலமெண்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் இந்த எலமெண்ட்டுக்குள்ள இந்த ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்டர்னல் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். ஓகே, அப்ப ஃபுல்லா கன்ஸ்ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் இந்த எலமெண்ட் இன்டர்னல் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். அப்ப ஃபுல்லா கன்ஸ்ட்ரெயின். ஓகே, அப்ப கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிற ஒரு வார்த்தை வந்து டிஃபரெண்ட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிற மாதிரி வரும். ஓகே, அப்ப ஜென்ரலைஸ்டா இந்த ஃபுல்லா கன்ஸ்ட்ரெயின்டா உள்ள நேம நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்போம் ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியம். அதாவது ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியம்னா என்னன்னா ஒரு எலமெண்ட் நோ டிரான்ஸ்லேஷன் நோ ரொட்டேஷன். அந்த எலமெண்டோட பொசிஷன் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகணும்ல. இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் இங்க இருந்து இங்க போயிருக்கும், அப்ப இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த பொசிஷன் சேஞ்சை தான் நம்ம ரெண்டு மூவ்மெண்ட்ஸா சொல்றோம், ஒன்னு டிரான்ஸ்லேஷன், இன்னொன்னு ரொட்டேஷன். ஓகே, நோ டிரான்ஸ்லேஷன் நோ ரொட்டேஷன்னா எலமெண்ட் வந்து அதே இடத்துல இருக்கு, பொசிஷன் சேஞ்ச், நோ பொசிஷன் சேஞ்ச். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அப்ப எப்ப அந்த எலமெண்ட் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரு எலமெண்ட்ல நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் 10 கிலோநியூட்டன். அப்ப இந்த எலமெண்ட் வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். எப்ப டிரான்ஸ்லேட் ஆகாது அப்படின்னா இந்த பக்கமும் நான் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் கிலோநியூட்டன் கொடுத்தா எலமெண்ட் வந்து டிரான்ஸ்லேட் ஆகாது. அப்பதான் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த எலமெண்ட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அப்பதான் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த எலமெண்ட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? சப்போஸ் இங்க 12 கொடுத்தா இந்த சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதே இங்க வந்து இந்த இடத்துல 8 கொடுத்தா அந்த சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெட் எஃபெக்ட். ஓகே, அப்படி 0 அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும்.
ஓகே, இது வந்து பாசிட்டிவ் 10, இது நெகட்டிவ் 10. ஸோ இதை ரெண்டையும் சம் பண்ணா ஜீரோவா இருக்கும். இந்த நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கறதா வந்து டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் எல்லா டைரக்ஷன்லயுமே இருக்கக்கூடாது அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லயுமே உள்ள நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும். Net force along the x direction is equal to 0. Net force along the y direction is equal to 0. Net force along the z direction is equal to 0. அப்படின்னா no translation அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மொமெண்ட கிரியேட் பண்றது, அதாவது ரொட்டேஷனை கிரியேட் பண்றது மொமெண்ட். நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். ஓகே, இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து இது 10 கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஆப்போசிட்ல 10 கிலோமீட்டர் அப்ளை பண்ணிட்டோம். இப்ப நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ தான். நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. ஓகே, ஆனா இந்த எலமெண்ட் ஈக்குவலிபிரியத்துல இருக்குமானா கண்டிப்பா பொசிஷன் சேஞ்ச் ஆகும். இப்ப ஏன்னா இது வந்து இந்த சைடு ஒரு மொமெண்ட கிரியேட் பண்ணும், இது இந்த சைடு மொமெண்ட் அப்படியே என்ன எந்த பாயிண்ட பொறுத்து. இப்ப இந்த பாயிண்ட பொறுத்துனா இந்த எலமெண்ட்டுக்குள்ள உள்ள பாயிண்ட் பாருங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு ரொட்டேட் பண்ணும், இந்த சைடு ரெண்டுமே சேம் டைரக்ஷன். ஸோ இது ஒரு நெட் மொமெண்ட் கிரியேட் பண்றதுனால கண்டிப்பா இது ரொட்டேட் ஆகும். ஓகே, அப்ப ரொட்டேட் ஆகக்கூடாதுன்னா இப்ப இந்த பாயிண்ட பொறுத்து எடுத்துருங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம சேம் மொமெண்ட் அப்ளை பண்ணணும். சரி, அப்ப நெட் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அது நோ ரொட்டேஷன். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா கிளியரா பார்த்தோம்னா எக்ஸ் டைரக்ஷனை எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதா, இல்ல ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதா, இல்ல இசட் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதா, அது முக்கியம் தான். நெட் மொமெண்ட் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ், அபவுட் த ஒய் ஆக்சிஸ், அபவுட் த இசட் ஆக்சிஸ், எல்லா ஆக்சிஸை பொறுத்தும் நெட் மொமெண்ட் வந்து ஜீரோ அப்படின்னா நோ ரொட்டேஷன். ஓகே, எந்த இது அபவுட் த ஆக்சிஸ் ரொம்ப முக்கியம். நோ ரொட்டேஷன் அப்படிங்கிறது நெட் மொமெண்ட் அபவுட் த ஆக்சிஸ், எனி ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஜீரோனா நோ ரொட்டேஷன். இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியம். இந்த இடத்துல ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அலாங் த டைரக்ஷன் எக்ஸ் ஒய் இஜெட்னு சொல்லிடலாம். ஆனா நெட் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அபவுட் த ஆக்சிஸ் மட்டும் போதாது. நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அபவுட் த ஆக்சிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா எந்த பாயிண்ட் பொறுத்து ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியம். இப்ப எந்த பாயிண்ட பொறுத்தும் ரொட்டேட் ஆகக்கூடாது. இப்ப இந்த பாயிண்ட்னா இந்த ஓங்கிறத பொறுத்தும் இந்த எலமெண்ட் ரொட்டேட் ஆகுது. வெளியில ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏன்னு எடுக்கணும்னா இந்த ஏய பொறுத்தும் இந்த எலமெண்ட் ரொட்டேட் ஆகுது. அப்ப அபவுட் த பாயிண்ட்ங்கிற மாதிரி வரும். இத சொல்லல இதே ஃபோர்ஸ் சொன்னோம்னா நெட் ஃபோர்ஸ் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் ஜீரோ, நெட் ஃபோர்ஸ் அலாங் த ஒய் டைரக்ஷன் ஜீரோ, நெட் ஃபோர்ஸ் அலாங் த இசட் டைரக்ஷன் ஜீரோ, இந்த மாதிரி சொல்லியிருக்கும். ஆனா இதே மொமெண்ட் சொல்லணும்னா நெட் மொமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட் with respect to x-axis about x-axis is equal to 0. Net moment about any point y-axis is equal to 0. Net moment about the any point z-axis is equal to 0. அந்த பாயிண்ட் with respect to axis இதுவும் முக்கியம். ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நோ பொசிஷன் சேஞ்ச், அதுதான் ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியம். அப்ப ஒரு எலமெண்ட்ல இன்டர்னலா ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் ஷுட் பி ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியம் அப்படிங்கறதா வந்து நம்மளுக்கு பிரைமரி கண்டிஷன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா இதுல நம்ம என்ன அனலைஸ் பண்ண போறோம். ஓகேவா, என்ன அனலைஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட் டிஃபார்ம் ஆகிறத பத்தி தான் அனலைஸ் பண்றோம். அப்ப இப்ப எனக்கு வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல நான் அப்ளை பண்ணல அந்த எலமெண்ட் டிஃபார்ம் ஆகும். ஓகேவா, அப்ப இந்த 10 கிலோமீட்டர்னு ஒரு வேல்யூ தேவை. ஓகேவா, ஒரு எலமெண்ட் இந்த வேல்யூக்கு கீழே அப்ளை பண்ணால டிஃபார்ம் ஆகல, இந்த எலமெண்ட் அந்த வேல்யூக்கு மேல போச்சு அப்படின்னா டிஃபார்ம் ஆகுது. இப்ப இந்த வேல்யூக்கு கீழே இருந்தா சேஃப் இல்ல, அந்த வேல்யூக்கு மேல இந்த வேல்யூக்கு மேல போச்சுன்னா சேஃப் இல்ல, இந்த வேல்யூக்கு கீழே இருந்துச்சுன்னா சேஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூங்கிறது முக்கியம். ஓகேவா, அதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா செட் தி ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஓகே, ரெஃபரன்ஸ் வேல்யூ. இப்ப இந்த இடத்துல நம்மளோட அனாலிசிஸ், இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இருக்கு, இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்றோம். ஓகே, இந்த எலமெண்ட்டும் அப்படியே டிஃபார்ம் ஆகும். இதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரேன். என்னன்னா அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ எடுக்கிறதுக்கு. ஓகே, இப்ப நான் வந்து ஒரு ஃபோர்ஸ், இந்த இடத்துல ஒரு டிஃப்ளெக்ஷன். ஓகே, நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரேன், பாயிண்ட் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அப்படியே போகுது அப்படியே போகுது அப்படியே போகுது. ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து உடஞ்சு போயிடும்.
அப்ப நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். இதுதான் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் வேல்யூ. இதான் வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ். இதான் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் வேல்யூ. அப்ப நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸுங்கிறது இந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸை ரீச் ஆகல அப்படின்னா மெட்டீரியல் உடையாது. இந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸை ரீச் ஆகி அதிகமாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா மெட்டீரியல் வந்து உடஞ்சு போயிடும். மெட்டீரியல் பிரேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். ஓகேவா? அப்ப இந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தான் ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஓகே, இந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸை ரெஃபரன்ஸ் வேல்யூவா நான் வந்து சூஸ் பண்றேன். இந்த ஃபோர்ஸ்க்கு மேல இந்த இந்த எலமெண்ட்ல வந்து அப்ளை பண்ணாதீங்க. அந்த எலமெண்ட் வந்து கண்டிப்பா உடஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது வந்து ஸ்டீல். ஓகே, இது வந்து ஒரு 10 mm டயாமீட்டர் இருக்கு. நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 100 கிலோமீட்டர்ல என்ன ஆயிருது அப்படின்னா உடஞ்சு போயிருது. ஓகேவா? உடஞ்சு போயிருது. இப்போ உடஞ்சு போன பிறகு நான் என்ன சொல்றேன், எப்ப ஸ்டீல் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்றீங்கன்னா 100 கிலோநியூட்டன் வேல்யூ நீங்க 100 கிலோமீட்டர் நீங்க அப்ளை பண்ணாதீங்க. 100 கிலோமீட்டர் கீழே அப்ளை பண்ற வரைக்கும் அந்த மெட்டீரியல் சேஃபா இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா வந்து உடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறேன். ஓகேவா? அப்படி கொடுத்தா என்னன்னா கரெக்டா வந்து டிசைன் பண்ண முடியுதா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதுல வந்து ஒரு 10 mm ஷேப் டயாமீட்டர், இது ரவுண்டு பார்னு வச்சுக்கோங்களேன். 10 mm டயாமீட்டர் உள்ள ஒரு ஸ்டீல் பார் வந்து 100 கிலோமீட்டர்ல உடையுதுன்னா, இதே வந்து எனக்கு வந்து 5 mm டயாமீட்டர்ல உள்ள ராடு 50 கிலோமீட்டர் முன்னாடியே உடைஞ்சு போயிருக்கு. ஓகேவா? அப்ப நான் 100 கிலோமீட்டர்னு ஒரு வேல்யூ சொன்னேன்ல, அது உண்மையான டிசைன் வேல்யூ கிடையாது. நான் சொல்லியிருப்பேன் 100 கிலோமீட்டர் வர நீங்க வந்து ரீச் ஆகலைன்னா அந்த மெட்டீரியல் உடையாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அது 5 mm இருந்தா கண்டிப்பா வந்து அது வந்து உடைஞ்சு போயிடும். ஏன்னா சின்ன ஸ்டீல் வயரா இருக்குன்னா கண்டிப்பா அது அதிகமான ஃபோர்ஸ் தாங்காது, அப்படியே உடைஞ்சிரும். ஓகேவா? அப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன, இந்த ஃபோர்ஸ ரெஃபரன்ஸ் வேல்யூவா செட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து ஜாமெட்ரிய பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஜாமெட்ரிய பொறுத்து ஜாமெட்ரிக்கலி சேஞ்சஸ். ஓகே, 10 mm டயாமீட்டர் ராடுக்கு ஒரு ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்குது. 20 mm டயாமீட்டர் ராடுக்கு ஒரு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஜாமெட்ரிய பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப ஜாமெட்ரிய பொறுத்து சேஞ்ச் ஆகாத மாதிரி எனக்கு இந்த மெட்டீரியல் அப்பா இதுதான் ரெஃபரன்ஸ் வேல்யூ. இதை ரீச் ஆகல அப்படின்னா அந்த மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகாது. இது ரீச் ஆயிருச்சுன்னா இந்த மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அப்ப அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ ஜாமெட்ரிய பொறுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். அப்ப என்ன எதை ரெஃபரன்ஸ் வேல்யூவா நம்ம சூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கையில நம்மளுக்கு வெறும் ஃபோர்ஸை மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூவா சூஸ் பண்றோம்னா கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு வந்து ஜாமெட்ரியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த ஃபோர்ஸ் இன்டர்னலா இந்த மெட்டீரியலுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அப்ப இதை நம்ம வந்து செக்ஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதை செக்ஷன் பண்றோம்னா கிளியரா இந்த எலமெண்ட் இப்படிதான் இருக்கும். எலமெண்ட் இதான் நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ். அப்ப இந்த ஃபோர்ஸை இந்த எலமெண்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணிருக்கோம். அது எப்படி ரெசிஸ்ட் பண்ணிருக்கும்னா அதுல உள்ள மெட்டீரியல் ரெசிஸ்ட் பண்ணிருக்கும். அப்ப ஃபுல் மெட்டீரியலுக்குள்ளயுமே அந்த ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். இது கிரியேட் ஆன இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ஃபோர்ஸுக்கு இது கிரியேட் ஆன இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கு அப்படின்னா கிடையாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் த்ரூ அவுட் ஏரியா ஃபுல்லா வேரி ஆகுறதுனாலதான் நம்மளுக்கு ஃபோர்ஸும் அந்த ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்ப நான் ஒரு கேட்டகரிக்குள்ள வரேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுனா த்ரூ அவுட் த ஏரியா ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அப்ப ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் த்ரூ அவுட் த ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேராமீட்டரை வந்து செட் பண்றேன். அந்த பேராமீட்டர் தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஓகே, அந்த பேராமீட்டர் தான் என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப்டு பர் யூனிட் ஏரியா. ஓகே, அந்த ஏரியா ஃபுல்லா நம்மளுக்கு டெவலப் ஆகும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் நான் ரெஃபரன்ஸ் வேல்யூவா சூஸ் பண்றேன். நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லயே பார்த்திருப்போம், ஒரு எலமெண்ட் வந்து மாசை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம டிவைடட் பை மாசம் போட்டா அது மாச பொறுத்து இல்ல, அது இன்டர்னல் பேராமீட்டர், ஸ்பெசிபிக் குவான்டிட்டி இன்டர்னல் பேராமீட்டர்ங்கிற மாதிரி இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிங்கிற மாதிரி வந்துடும், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, அதே மாதிரிதான்
இதுல டிவைடட் பை ஏரியாவா இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூங்கிறது ஜாமெட்ரிக்கல், இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூவை ரெஃபரன்ஸா செட் பண்ணோம்னா ஜாமெட்ரிக்கல் ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டிப்பா ஷுட் பி ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியம். ஸோ நெட் ஃபோர்ஸ் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த சைடு வந்து ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் இட் இஸ் எ பாசிட்டிவ் டைரக்ஷன். இதே ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நெகட்டிவ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ். அப்ப இதை என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஓகே, இதை தான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதோட யூனிட் வந்து நியூட்டன், ஏரியாங்கிறது வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ப்ரெஷரோட யூனிட். ஸோ பாஸ்கல். ஓகே, இதை வந்து நம்ம பாஸ்கல்ங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூவா செட் பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொன்னு நான் நோட் பண்ணேன்னா டிஃப்ளெக்ஷன். ஓகே, இந்த இடத்துலயும் நான் ஒண்ணு இந்த இடத்துலயும் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துலயே நான் ஃபோர்ஸை செட் பண்ணல, அது ஜாமெட்ரிக்கல் பேராமீட்டரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்ப இன்னொரு வேல்யூவும் வந்து நம்மளுக்கு ஜாமெட்ரியை பொறுத்து சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்கணும். இப்ப நான் ஒரு கேட்டகரிக்குள்ள வரேன். என்னன்னா எனக்கு 10 mm ராடு தான், ஸ்டீல் ராடு. ஓகே, இதோட வேல்யூ வந்து எனக்கு 1 மீட்டர். ஓகே, இதோட லென்த் வந்து 1 மீட்டர். இது எவ்வளவு டிஃபார்ம் ஆயிருக்குன்னா 1 mm டிஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, 1 mm டிஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி 10 mm ராடு, அதே 10 mm ராடு, இதோட லென்த் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 மீட்டர். ஓகே, 10 மீட்டர். இது எவ்வளவு டிஃபார்ம் ஆயிருக்குன்னா 1 mm டிஃபார்ம். ஓகே, 1 mm டிஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த 1 மீட்டர் ராடு 1 mm டிஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த 10 மீட்டர் ராடு 1 mm டிஃபார்ம் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெறுமனே டிஃப்ளெக்ஷன் வந்து 1 mm அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அது உண்மையிலேயே அந்த மெட்டீரியலோட டிஃப்ளெக்ஷனை குறிக்கிறது. ஓகேவா? எவ்வளவு எம்எம் ராடு எவ்வளவு டிஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றதுலதான் நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ஷனோட மீனிங்கே இருக்கு. நிஜமாவே அந்த டிஃப்ளெக்ஷனோட அந்த ஃபோர்ஸோட ஃபுல் எஃபெக்டும் எங்க தெரியுதுன்னா இவ்வளவு மீட்டர் ராடு இவ்வளவு டிஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லதான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா இந்த 10 mm ராடு ஈஸியா 1 mm ஆயிரும். இந்த 1 மீட்டர் ராட டிஃபார்ம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா வெறுமனே இந்த மெட்டீரியலோட டிஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து வெறுமனே டிஃபர்மேஷனா இருக்கக்கூடாது. அந்த டிஃபர்மேஷன் டிவைடட் பை லென்த். ஓகே, கேரக்டரிஸ்டிக் லென்த் இப்படிங்கிற இந்த 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 டேர்ம் தான் வந்து ஒரிஜினல் அந்த டிஃபர்மேஷன் எஃபெக்ட சொல்லுது. ஓகே, அந்த டேர்ம் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயின். ஓகேவா? அந்த டேர்ம் தான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயின். இதுதான் வந்து இதோட யூனிட் வந்து mm by mm ஆர் மீட்டர் பை மீட்டர், நோ யூனிட். ஓகே, இதோட யூனிட் வந்து நோ யூனிட். இப்ப ரெஃபரன்ஸ் வேல்யூ எதுக்கும் இடையில நம்ம வந்து செட் பண்ணணும் அப்படின்னா ஜாமெட்ரியை பொறுத்து சேஞ்ச் ஆகாத ரெஃபரன்ஸ் வேல்யூவா இருக்கணும். ஒன்னு ஸ்ட்ரெஸ், இன்னொன்னு ஸ்ட்ரெயின். ஓகே, இது ரெண்டுக்கும் இடையில நம்ம கிராஃப் வரையும். ஓகே, இப்ப மெட்டீரியலை எப்பயும் போல யுனிவர்சல் டெஸ்டிங் மெஷின் இதான் வந்து டெஸ்ட் பீஸ். ஓகே, நம்ம இந்த சைடு வந்து புல் பண்றோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் தெரியும், டிவைடட் பை ஏரியா தெரியும். ஸோ ஸ்ட்ரெஸ் வேல்யூ எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு டிஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும், எவ்வளவு ஒரிஜினல் லென்த்தும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரெயின் வேல்யூவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்ப கிளியரா பார்த்தோம்னா நம்ம இதை வச்சு ஒரு கிராஃப் வரைகிறோம். இந்த கிராஃப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி கிடைக்கும் இந்த கிராஃப். இதுல 2 முக்கியமான பாயிண்ட் கிடைக்கும். ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் சொல்றேன். இந்த பாயிண்ட் இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட். ஓகே, இப்ப இந்த இடத்துல ஏங்கிற பாயிண்ட பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுதுன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, என்னன்னா மெட்டீரியலை நான் பிடிச்சி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இழுக்கிறேன் அப்படின்னா எனக்கு மெட்டீரியல் இழுக்கையில டிஃபார்ம் ஆகும். ஓகே, டிஃபார்ம் ஆகுது. ஆனா நான் லோட ரிலீஸ் பண்ணல என்ன ஆயிருது அப்படின்னா வந்து ஜீரோ பொசிஷனுக்கு வந்துருது. ஃபர்ஸ்ட் நான் இவ்வளவு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்றேன்னா இங்க டிஃபார்ம் ஆகுது. ஆனா லோட அன்லோடு பண்ணல நம்மளுக்கு வந்து 0 டிஃபார்மேஷன் வந்தது. இங்க நான் அப்ளை பண்றேன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு டிஃபார்ம் ஆகுது. லோட அன்லோடு பண்ணல இங்க வந்து 0 வந்தது. ஓகே, அப் டு
ஏ வரை அப் டு ஏ வரை மெட்டீரியல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரீகெயின் ஆகுது. ரீகெயின் ஆகுதுன்னா என்னன்னா, இப்ப நான் ஒரு குக்கரே தயாரிக்கணும், இதான் டை, ஒரு ஷீட் இங்க நான் வச்சிருக்கேன். ஓகே, நான் என்ன செய்யறேன்னா பஞ்ச், இதை நான் அப்ளை பண்ணல, எனக்கு குக்கர் அளவுக்கு ஷேப் வந்துருது. ஆனா எனக்கு டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ் வேல்யூ, நான் அப்ளை பண்ற ஸ்ட்ரெஸ் வேல்யூ இதுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு குக்கர் வந்துடும். ஆனா நான் லோட நான் திரும்ப அந்த பஞ்சை வெளியில எடுக்கல, திரும்பவும் ஷீட்டா மாறி, அப்ப எனக்கு குக்கர் கிடைக்காது. ஓகே, அப்ப எனக்கு ஒரு மெட்டீரியல் நிஜமாவே டிஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர், நான் லோட அன்ரிலீஸ் பண்ணலையும் அது டிஃபார்மேஷன் ஷேப்லயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் ஆகும். அதாவது நிஜமாவே டிஃபார்ம், ஓகே, இது முன்னாடி வரைக்கும் மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகும், ஆனா லோட அன்ரிலீஸ் பண்ணல ரீகைன் ஆகும். இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா மெட்டீரியல் ஒரிஜினலாவே டிஃபார்ம் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்ப அப் டு ஏ வரைக்கும் ரீகெயின் ஆகும். இதை என்ன சொல்றோம்னா இது வரைக்கும் உள்ள டிஃபார்மேஷனை எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்ப இது வரைக்கும் உள்ள ரீஜன் வந்து எலாஸ்டிக் ரீஜன். ஓகேவா, இதுக்கு அடுத்துதான் மெட்டீரியல் ஒரிஜினலாவே டிஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஆஃப்டர் தி பாயிண்ட் ஏ அப்புறம் தான் ஓகேவா மெட்டீரியல் அண்டர் ஒரிஜினல் டிஃபார்மேஷன். ஓகே, ஒரிஜினல் டிஃபார்மேஷன் இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஈல்டு, அதாவது மினிமம் ஸ்ட்ரெஸ் ரெக்வயர்டு டு ஈல்டு த மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரென்த். ஓகே, இது ஒரு லிமிட்டிங் வேல்யூல இந்த வேல்யூ வந்து ஒரு லிமிட்டிங் வேல்யூ. ஓகேவா, லிமிட்டிங் வேல்யூனா என்னன்னா மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம், அதாவது மினிமம் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து தேவைப்படுது ஒரு மெட்டீரியலை ஈல்டு பண்றதுக்கு, அதாவது டிஃபார்ம் பண்றதுக்கு. ஓகே, அப்ப மேக்சிமம் எந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகாம இருக்கும் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட், அதாவது ஈல்டு ஸ்ட்ரென்த் வரைக்கும். ஓகே, அப்ப ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வந்து லெசர் தென் தி ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெட்டீரியல் ஒன்லி எலாஸ்டிக் டிஃபார்மேஷன், நோ பிளாஸ்டிக். ஓகே, அந்த மாதிரி நோ பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஓகேவா, இதே இதுக்கு அடுத்து மெட்டீரியல் டிஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து எதை சொல்லுது அப்படின்னா நார்மலாவே ஒரு மெட்டீரியல்ல கிராக்ஸ் இருக்கு. ஓகே, சின்ன சின்ன கிராக் இருக்கு. ஏன்னா கிராக்கே இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா இடத்துலயும் யூனிஃபார்மாக தான் டெவலப் ஆகும், எங்க வேணாலும் உடையிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கிராக் வந்து சின்ன சின்ன கிராக் இருக்கும் தெர்மல் கூலிங்னால, அந்த கிராக் ப்ரொபகேட் ஆனாதான் அந்த இடம் வந்து உடையும். ஓகே, அப்ப இந்த பிங்கிற பாயிண்ட் ரீச் ஆகல தான் அந்த கிராக் ப்ரொபகேட் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அப்ப மினிமம் ஸ்ட்ரெஸ் ரெக்வயர்டு டு கிராக் ப்ரொபகேஷன். ஓகே, இந்த கிராக் ப்ரொபகேட் ஆகிறதுக்கு, அதாவது மேக்சிமம் அந்த மெட்டீரியல் வந்து சேஃபா இருக்கிற கண்டிஷன், உடையாம இருக்கிற கிராக் ப்ரொபகேட் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிராக் வந்து ப்ரொபகேட் ஆகாது, இதுக்கு அடுத்துதான் கிராக் வந்து ப்ரொபகேட் ஆகும். ஓகே, இப்ப இதுக்கு அடுத்துதான் உடனே இப்ப நார்மலா ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டோம், சின்னதா இந்த இடத்துல வந்து நம்ம லைட் ரொம்ப கம்மியா நம்ம கட் பண்ணி வச்சு இழுத்தாலாம் இது கிராக் ஆகுது. இதே அதிகமா கட் பண்ணி வச்சுட்டு டப்புன்னு இழுத்தோம்னா அந்த இடம் வந்து டப்புன்னு கிராக் ஆயிடும். ஓகேவா, அப்ப அதுக்கு அடுத்து மெட்டீரியலோட கிராக் ப்ரொபகேஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இதுதான் வந்து கிராக் ப்ரொபகேஷன் ஆகிற வேல்யூ. இது ஒரு லிமிட்டிங் வேல்யூ. இந்த வேல்யூவை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த பிங்கிற பாயிண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த். பிங்கிற பாயிண்ட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த், அது வந்து மெட்டீரியல் உடைஞ்சிடக்கூடாது. இப்ப ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வந்து கிரேட்டர் தென் தி அல்டிமேட் அப்படின்னா மெட்டீரியல் ஃபெயிலியருங்கிறத விட ஃபிராக்சர். ஓகே, ஃபெயிலியருங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் பொறுத்து. ஒரு கியர் இருக்கு, அதோட அந்த கியர் டூத் உடைஞ்சாதான் ஃபெயிலியர்னு இல்லை, அந்த கியர் டூத் எலாங்கேட் ஆனாலே ஃபெயிலியர். சில இப்ப ஒரு பீம் இருக்கு, அந்த பீம் வந்து டிஃப்ளெக்ட் ஆனாலே ஃபெயிலியர். ஓகேவா, அப்ப ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து யூசர் பிரெஸ்கிரிப்ஷன். ஓகேவா, யூசர் சொல்றதுதான் ஃபெயிலியர். ஓகே, அப்ப ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கிரேட்டர் தன் தி அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா அது வந்து மெட்டீரியல் உடைஞ்சு போயிருது, அதை பிரேக் ஆகுது. ஓகே, அப்ப மெட்டீரியல் உடைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த்,
மெட்டீரியல் வந்து டிஃபார்ம் ஆயிடக்கூடாது, டிஃபார்ம் டிஃபார்ம் ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி டிசைன் பண்றோம்னா ஈல்டு ஸ்ட்ரென்த் கேட்டகரி. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரெண்டு விதமான மெட்டீரியல் இருக்கு. ஒரு மெட்டீரியல் வந்து டக்டைல் மெட்டீரியல், அனதர் மெட்டீரியல் இஸ் பிரிட்டில் மெட்டீரியல். டக்டைல் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மெட்டீரியல் ஒரிஜினலா டிஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது டக்டைல் மெட்டீரியல். இப்போ வுட் எல்லாம் பார்த்தோம்னா டிஃபார்மே ஆகாது, நேர பிரேக் தான் ஆகும். கார்க்கு கல் எல்லாம் பாத்தீங்கன்னா டப்புனு பிரேக் ஆகும். அப்ப மெட்டீரியல் ஒரிஜினலா டிஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது டக்டைல் மெட்டீரியல். மெட்டீரியல் வந்து பிரிட்டில் மெட்டீரியல்னா மெட்டீரியல் வந்து ஒரிஜினல் டிஃபார்மேஷன் வந்து இல்ல, நோ பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னா லெஸ் தென் 5%ங்கிற மாதிரி சொல்லுவோம் நம்ம. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பிரிட்டில் மெட்டீரியல். அப்ப பிரிட்டில் மெட்டீரியலுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ஈல்டு பாயிண்ட் ஒன்று தேவையில்லை. ஈல்டு பாயிண்ட்ங்கிறது எதை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் எந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து ஈல்ட் ஆகுது அப்படிங்கறதா ஈல்டு பாயிண்ட். ஓகே, எந்த பாயிண்ட் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஒரு ரேஞ்சை பிக்ஸ் பண்றது ஈல்டு பாயிண்ட். இந்த இடத்துல பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனே கிடையாது. அதனால இதுல ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து எப்படி வரும் அப்படின்னா, நேரா போய் ஒரு இடத்துல உடஞ்சிரும். இந்த அல்டிமேட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு டிசைன் வேல்யூ. அல்டிமேட் பாயிண்ட பொறுத்து தான் பிரிட்டில் மெட்டீரியலை டிசைன் பண்ணுவோம். இப்ப டக்டைல் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஈல்டு பாயிண்ட்டும் கிடைக்கும், அல்டிமேட் பாயிண்ட்டும் கிடைக்கும். எந்த பாயிண்ட பொறுத்து நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படிங்கறதா நம்மளுக்கு கொஸ்டின். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கு. இப்ப இந்த இடம் தான் ஈல்டு, இந்த இடம் தான் அல்டிமேட். இந்த இடம் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுது, இந்த இடம் வந்து மினிமமா ஈல்ட் ஆகுதுன்னு சொல்லுது. இப்ப எனக்கு மெட்டீரியல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து டிஃபார்மே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் பிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. டிஃபார்ம் ஆனாலே ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்றேன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து லெசர் தன் தி ஈல்டு பாயிண்ட். அப்ப ஈல்டு தான் வந்து எனக்கு கிரிட்டீரியா. ஓகே, ஈல்டு தான் வந்து எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஈல்டு தான் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதே வந்து மெட்டீரியல் எனக்கு டிஃபார்ம் ஆகணும். இப்ப குக்கர்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பா டிஃபார்ம் ஆக கூடாதுன்னு சொல்லக்கூடாது, டிஃபார்ம் ஆகணும். ஓகே, ஆனா கிராக் ஆகி ஃபெயிலியர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். இதுக்கு எந்த பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணணும்னா அல்டிமேட் பாயிண்ட் கிடையாது. இப்ப நான் வந்து என்ன அப்படின்னா அல்டிமேட் பாயிண்ட்ல சூஸ் பண்ணாலே கிராக் வந்து ப்ரொபகேட் ஆகும். இப்ப அல்டிமேட்டுக்கு இப்ப ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் லெசர் தென் தி அல்டிமேட்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அல்டிமேட்னு சொல்றேன், இதுவும் லெசர் வேல்யூ தான், இதுவும் லெசர் வேல்யூ தான். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அல்டிமேட் வேல்யூ வந்து எனக்கு ஒரு 100 மெகா பாஸ்கல்னா 80 மெகா பாஸ்கலும் எனக்கு லெசர் வேல்யூ தான், 60 மெகா பாஸ்கலும் எனக்கு லெசர் வேல்யூ தான். ஓகேவா? இப்ப 60 மெகா பாஸ்கல்ல டிசைன் பண்ணல என்ன நடக்கும், 80 மெகா பாஸ்கல்ல டிசைன் பண்ணல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நான் அப்ளை பண்றேன்ல ஃபோர்ஸ், ஒரு பஞ்சை வச்சு நான் வந்து குக்கரை ரெடி பண்றேன். அப்ப அந்த பஞ்சுக்கு கொடுக்குற பவர் வந்து அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுக்கான பவர். ஓகேவா? அப்ப எனக்கு 80 மெகா பாஸ்கல் கொடுக்கணும்னா அதுக்கு ஏத்த ஃபோர்ஸ் கொடுக்கணும், அதுக்கு ஏத்த பவர் கன்சம்ஷன் இருக்கும். இதே 60 மெகா பாஸ்கல்னா அதுக்கு ஏத்த ஃபோர்ஸ் கொடுக்கணும், அதுக்கு ஏத்த பவர் கன்சம்ஷன் இருக்கும். ஓகேவா? அப்ப பவர் கன்சம்ஷன்ங்கிறது 80 மெகா பாஸ்கல்ங்கிறது 60 மெகா பாஸ்கலை விட அதிகமா. ஓகே, அப்ப நம்ம கீழே இறங்கி வர வரதான் பவர் கன்சம்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் டிசைன் பண்றது எனக்கு நான் மினிமம் பவர் கன்சம்ஷன்லயே எனக்கு குக்கர் வேணும். அப்ப நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஈல்டு பாயிண்ட விட கொஞ்சம் அதிகமாயிட்டாலே மெட்டீரியல் ஒரிஜினலாவே டிஃபார்ம் ஆக போகுது, அப்பவே குக்கர் ரெடி ஆயிடும். ஓகே, அது அப்ப மினிமம் பவர் வந்து கன்சம்ஷன் இருக்கும். அப்ப டக்டைல் மெட்டீரியல் அது மேனுஃபேக்சரிங் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல கண்டிப்பா வந்து மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு டிசைன் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஈல்டு வேல்யூ. ஓகே, ஈல்டு பாயிண்ட் டக்டைல் மெட்டீரியல், பிரிட்டில் மெட்டீரியலுக்கு அல்டிமேட் பாயிண்ட். ஓகே, அப்ப ரெஃபரன்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரெஃபரன்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டிங் வேல்யூ, அதாவது ஒரு மெட்டீரியலோட லிமிட்டிங் வேல்யூ. இந்த வேல்யூ ஒரு சிக்னிபிகண்டா சொல்லும், இந்த வேல்யூ ஒரு சிக்னிபிகண்டா சொல்லும். ஓகே, ஃபெயிலியர் கண்டிஷனை டிஃபைன் பண்ணும். அப்ப அந்த லிமிட்டிங் வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். இத ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நம்ம வந்து யூடிஎம் மெஷின்ல டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஈல்டு அல்டிமேட் வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கோம். இப்ப எனக்கு அலுமினியமா, அதுக்கு வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் இவ்வளவு, அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளவு. ஸ்டீலா, ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளவு,
அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் சார்ட் போட்டு வச்சிருப்போம். அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த். ஓகே, ஸ்ட்ரென்த்ங்கிறது வந்து லிமிட்டிங் வேல்யூ. ஓகே, ஸ்ட்ரென்த்ங்கிறது லிமிட்டிங் வேல்யூ. இப்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து இப்ப ஒரு 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 மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் நம்ம லோடு அப்ளை பண்றது இல்லை, ரொம்ப டைரக்ஷன்ல நம்ம வந்து லோடு அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி இந்த மெட்டீரியல்ல ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். இதுல டெவலப் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு விதமா டெவலப் ஆகும். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து லெசர் தன் தி ஸ்ட்ரென்த்ங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் சேஃப் கண்டிஷன். ஓகே, இந்த கிரேட்டர் தன் தி ரெஃபரன்ஸ் வேல்யூவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃபெயிலியர் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த இந்த கம்பாரிசன் பார்த்து டிசைன் சேஃபா இல்லையான்னு சொல்லுவோமா அப்படின்னா அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இந்த சப்ஜெக்ட்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல்ல ரொம்ப ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். அந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகுறதுனால எவ்வளவு மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் வந்து அதுல டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். எவ்வளவு மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுதுங்கிறது தான் என்ன ஸ்ட்ரென்த் உள்ள மெட்டீரியலை நம்ம அப்ளிகேஷனுக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா, ஏன்னா மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது லெஸ் தென் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்ப இதுல டெவலப் ஆகுது, இப்ப எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு 100 மெகாபாஸ்கல் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகுது மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா தான் 100 மெகாபாஸ்கல் ஸ்ட்ரென்த் உள்ள மெட்டீரியலை டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ் தாங்குற மாதிரி உள்ள மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் உள்ள மெட்டீரியலை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த 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 ஸ்ட்ரென்த்தை எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்றோம் அப்படின்னா இதுல டெவலப் ஆகிற மேக்சிமம் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சூஸ் பண்றோம். ஸோ மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல இருந்து கண்டுபிடிப்போம். அதனாலதான் இந்த சப்ஜெக்டோட நேம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேவா, இந்த இந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை எதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்றோம்னா மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட். அந்த மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் எவ்வளவு ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கறத தான் இந்த சப்ஜெக்ட்ல வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்ஸ் பார்ப்போம், அதுக்கடுத்து நம்ம ப்ராப்ளம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.